ஷூட்டிங் போகும்போதே நான் காரில் நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டே போவேன். ம். அடிப்பேன் சேதுக்கு. ம். ஏம்மா காரில் போகிறேன் ஏன்டா நீ ஃப்ளைட்டில் போக முடியாதுடான்னு. இல்லை ஜாலியாக இருக்குது. நான் இங்கே இந்த தேனிக்கு போயிட்டுருக்கும்போது ம். படித்து போயிருந்தோம். சரி அவர் சொல்லுவாப்புல, இந்த ஷூட்டிங் போகிறேன் மாமா, நான் அப்படி தான் ஜாலியாக பேசுவேன். பட் ரொம்ப ஒரு அக்கறை நம்ம மேலே எப்பவுமே வந்து சேது வந்து ஒரு அன்னைக்கு நான் பார்த்தா சேது கூத்துப்பட்டில் எப்படி இருந்தாரோ அதே மனநிலையும் அதே சிந்தனையும் இப்பவும் எனக்கு அப்படி தான் இருக்கிறார். எங்கே தன் நண்பர்கள்ட்ட தன்னை மிகைப்படுத்தக்கூடாது, ரொம்ப இயல்பாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கிற அப்படியே தான் இருக்கார். நானும் அதை பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் அந்த நட்பு எப்பவுமே இருக்குது. நீங்கள் வந்து கூத்துப்பட்டையில் நடிப்பு கற்றுக்கிட்டு இருந்த டைமில் அவர் வந்து அக்கௌண்டண்ட்டாக இருந்ததாக வந்து சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ ஒரு பார்வையாளராக உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் வந்து இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு இருந்தது? இல்லை, அவர் என்னென்னா அப்போ தன்னை தன்னை பாலிஷ் பண்ண ஆரம்பித்தார்னு எப்படி சொல்லுவோன்னா, கூத்துப்பட்டுற 6 மணிக்கு மேலே முடிஞ்சதுக்கப்புறம் அவர் டப்பிங் போவார். டப்பிங் போயிட்டு வேற ஒரு நடிகருக்கு குரல் கொடுத்து தன்னை அது ஒரு ஒர்க் ஷாப் தான். அவருடைய தேடல் வந்து அந்த டைமில் பெரும் எப்படியாவது வந்துடணுங்கிறதுல ஒன்று இருக்குல்ல. இப்போ நாங்கள் வந்து ஒரு நாடகம் பண்ணிட்டு கிடைக்கும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அவருக்கு வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுங்கிறதுல ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்தது. ரொம்ப எப்படியாவது ஆனால் சொல்லுவார், தனக்கு கிடைக்கிற வாய்ப்பு போகிற இடத்துல இன்னும் இப்போ வேறு யாராக இருந்தால் சொல்லி விடுங்க சொல்லும்போது அதையும் சொல்லுவார். அப்படித்தான் எனக்கு அறிமுகமானார், அப்படித்தான் எனக்கு சொல்லி விட்டார்.